ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் மைதா சப்பாத்திலேருந்து கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு 7 to 8 சப்பாத்தி வந்து ரிமைனிங் மிந்துடுச்சு. ஸோ அதிலேருந்து நான் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஹார்டாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படியே போட்டு சமைச்சு சாப்பிட்டா அது வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சுடு தண்ணி காய வச்சு அதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் இதை போட்டு அதை நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா சமைக்க போகிறேன். நல்லா சிம்மில் வச்சு நான் கொஞ்சம் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய தண்ணியை வச்சு கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வடிகட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அண்ட் வந்து பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து கிராம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் போட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை வீடியோவில் காமிக்கலை. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வெந்து வந்துடணும். பிகாஸ் நம்ம அந்த கொத்து பரோட்டா செய்யும்போது அதோட மசாலா வந்து எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாமல் நல்லா குக் ஆகிருக்கணும். அதுக்குன்னு ஓவராக குக் ஆகக்கூடாது, லைட்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொன்னாலே அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். பிகாஸ் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருக்கு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கலந்துருக்கு. இப்போ தக்காளி மட்டும் நல்லா வெந்து வரணும். ஸோ அது வெந்து வரதுக்காக நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பவுடர், கறி குழம்பு மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க. நான் அந்த ஃப்ளேவருக்காக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன், 5 மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அடி பிடிக்காமல் வறுத்து எடுத்துகிட்டு சிம்மில் வச்சு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஸ்டார்டிங்லேயே கலரி விட்டோன்னா அது வந்து முட்டை நம்ம போட்ட மாதிரி தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்து நான் சிம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நல்லா அழகாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம கடையிலலாம் வந்து கொத்து பரோட்டா வாங்கும்போது அது முட்டை எப்படி மிக்ஸ் ஆகிருக்குமோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம அது வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தி அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வேக வைக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்மளால் வந்து நிறையா சாப்பிடவும் முடியாது அண்ட் ஆல்சோ அது வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அது வந்து குக்காக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹையில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 மினிட்ஸ் ஹையாக வச்சுட்டு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஹாட் பாக்ஸில் கூட மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.